ஸ்ரீரங்கத்தில் பிரபத்தி மார்க்கமாக சரணாகதி மார்க்கமாக விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது அரங்கனானவன் உறங்குவான் போல யோக செய்த பெருமாளவன் யோசிக்கிறான். இந்த வைஷ்ணவ தரிசனமானது எம்பெருமானார் காலத்தில் ஓரான் வழியிலேருந்து உலகத்தார் உஜ்ஜீவனம் அடைய வழியாக இருந்ததால எம்பெருமானாரை போலவே ஒரு அவதாரம் உண்டாக வேண்டும் என்ற ஒரு அவாயழ அனந்தாழ்வானை கூப்பிட்டு ஜகத்தை திருத்தறத்துக்கு இன்னொரு அவதாரம் எடுக்க வேண்டும் அப்படின்னு அரங்கன் பணிக்கிறான். அனந்தாழ்வானும் அதுக்கு இசைந்து ஆழ்வார் திருநகரில் கலியுகம் பிறந்து 4371 வருஷங்கிறதுக்கு பின்னாடி சார்தான வருஷம் அப்படின்ற வருஷத்தில் ஐப்பசி மாசத்தில் சுக்லபக்ஷத்தில் சதுர்த்தியில் வியாழக்கிழமை கூடிய திருமூல நட்சத்திரத்தில் உபய விபூதியும் கொண்டாடும் ஒரு குலமான திகழக்கிடந்தான் திருநாவுடையபிரான் தாதரன் அரையருக்கு ஸ்ரீ ரங்கநாச்சியாருக்கும் குமாரராக அவதரிக்கிறார் மணவாள மாமுனிகள். அவதாரம் இந்த மணவாள மாமுனிகளுடைய அவதாரம். வாழு திருநாவி நாவூருடையபிரான் தானனுருள் வாழியவன் மாமை வாக்கின்பம் வாழியவன் வீரன் மணவாளன் விரைமலர் தாழ்ச்சூடி பாரமதை தீர்த்தளித்த பண்பு வாழு திருநாவு உடையபிரான் அப்படின்னு அவ தந்தையை கொண்டாடுகிறது இந்த தனியன். ஆழ்வார் திருநகரிக்கு வரார். திருவாய்மொழி பிள்ளை ஆச்சாரியனாக கொள்கிறார். இப்படி இருக்கும் காலத்தில் ஆழ்வார் திருநகரில் ஒரு அழகான ஒரு ராமானுஜ சதுவேதி மங்கலம் அப்படின்னு ஒரு கிராமத்தையும் திருவிதியையும் உண்டாக்கி அங்கே அவருடைய ஆச்சாரியனோட திருவாய்மொழி பிள்ளை அப்படின்ற ஆச்சாரியனோட இருந்து அவர்கிட்டேருந்து எல்லா விஷயங்களையும் ஆச்சாரியனாக கொண்டு எடுத்துக்கிறார், கேட்டுக்கொள்கிறார். ஆச்சாரிய நிஷ்டை மணவாள மாமுனிகளுக்கு மிகவும் அரிதி, எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த மாதிரி செந்தமிழ் வேத திருமலையாள் வாழ்வாரி குந்திநகர் கண்ணல் கொடைவாழி உந்திய சீர் வாழியவன் அமுதவாய் மொழிகேட்ட பொருளில் தாம் தாழுமற்றன்பர் திருத்தாள் அப்படின்னு திருவாய்மொழி பிள்ளை தனியன் சொன்ன மாதிரி திருவாய்மொழி பிள்ளை கிட்ட இவர் சிஷ்யராக இருந்து இருக்கிற காலத்தில் ஆச்சாரியரானவர் திருநாட்டை அலங்கரிக்கும் போது அவர் கூப்பிடுறார். மணவாள மாமுனிகளை கூப்பிட்டு, காலம் கலிகாலமாக இருக்கு, ஆழ்வார்கள் திவ்ய சுத்திகளான அருளிச்செயல் ரொம்ப அரிதாக போய்விடுமோ அப்படின்றதுனால அவர் ஒரு ஆணையிடுகிறார். என்ன ஆணை அப்படின்னா, சம்ஸ்கிருத சாஸ்திரங்களில் பலகாலம் கன்வேயாமல் ஸ்ரீபாஷ்யத்தை ஒரு கால் கேட்டு நமக்கும் எம்பெருமானாருக்கும் பிரியமான ஒரு திருவாய்மொழியை முதலான அருளிச்செயலை பரிசீலனை பண்ணி கொண்டு பெருமாளுக்கு ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய நியமம். மணவாள மாமுனிகள் இதுக்கு இசைகிறார். இருந்தாலும் திருவாய்மொழி பிள்ளை அவருடைய திருவடியை பற்றி சத்தியம் பண்ணுறார். அவர் இதை நான் பண்ணுறேன், நான் திருவாய்மொழி திருவரங்கத்தில் இதை அனுசந்தானம் பண்ணுறதுக்கு பண்ணுறேன் அப்படிங்கிற ஸ்ரீரங்கம் போகிறார். திருவாய்மொழி பிள்ளை பரமபதம் போயிடுறார். ஸ்ரீரங்கம் போகிற வழியில் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போகிறார். வடபெரும் கோயிலுடையான் பெரியாழ்வார் ஆண்டாள் எல்லாம் சேவிச்சுண்டு அழகர் கோயிலுக்கு போகிறார். திருமாலிருஞ்சோலையில் பகவானை சேவிச்சுண்டு அரங்கனை சேவிக்கிறதுக்கு வரார். கங்கையை கட்டாலும் புனிதமான காவிரியில் நீராடுறார். நாமங்களை சாத்திண்டு அவருடைய அடியார்களை தண்டம் சமர்ப்பித்து அவர்களோடு உள்ளே போகிறார். இந்த திருவீதிகளையும் மதில்களையும் கோபுரங்களையும் கண்டுகளித்து உள்ளே போகிறார். கோவிலண்ணன் ஆச்சாரியனான கோவிலண்ணன் திருமாளிகைக்கு போய் அங்கிருந்து அவரோட அவர் வழிகாட்ட பெருமாள் பட்டர் அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு, எப்படிப்பட்ட ஒரு நியமம் பாருங்க, ஸ்ரீ வைஷ்ணவர்களோட போகிறார். இவ்வுலகம் தன்னில் எதிராஜனுடைய சன்னதிக்கு போகிறார். ராமானுஜரை தான் இவர் ராமானுஜர் சன்னதிக்கு போகிறார். இவ்வுலகம் தன்னில் எதிராஜர் கொண்டருளும் எவ்வுருவம் யான் சென்று இறைஞ்சினக்கால் அவ்வுருவம் எல்லாதும் இனிதேலும் எழிலரங்க திருப்பு போல் நில்லாததென்னெஞ்சு நிறைந்து அப்படின்னு அனுபவிக்கிறார். இவ்வுலகம் தன்னில் எதிராஜர் கொண்டருளும் எவ்வுருவம் யான் சென்று இறைஞ்சினக்கால் அவ்வுருவம் எல்லாம் இனிதேலும் எழிலரங்க திருப்பு போல் அவரே தான் திரும்பி நம்மாழ்வாரை சேவிக்கிறார். அங்கிருந்து ரங்கநாச்சியார திருவடி துழறார். பலிபீடத்துக்கு போகிறார். தண்டம் சமர்ப்பிக்கிறார். உள்சுற்று பிரதட்சிணமாக வரார். பிரணவாகார விமானம் அதை சேவிக்கிறார். சேனை முதலியாரை சேவிக்கிறார். அழகிய மணவாளன் திருமண்டபத்தில் எழுந்தருளி
ஆழிவண்ணா நின் அடியினை அடைந்தேன் அடிபொருள் திருவரங்கத்தம்மானே அப்படின்னு தண்டம் சமர்ப்பிக்கிறார். துவாரக பாலகர்கள் அனுமதியோடு உள்ள போகிறார். திருமணத்தூண் நம்ம இப்பயும் சேவிக்கிறோம். அந்த தூணை சென்றடைந்து மாயோனை வாயார வாழ்த்துறார். அமலநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் பின்னவர்கோன் விரையார்பொழில் வேங்கடவன் நிமலன் நின்பனன் நீதிவானவன் அப்படின்னு பாதாதி கேசமாக அனுபவிக்கிறார். படுத்தபை நாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு திருப்பல்லாண்டை அனுசந்தித்து மங்களாசாசனம் பண்ணுறார். சிம்மாசனத்தில் வந்து நாச்சிமாரோட சேர எழுந்தருள் இருக்கும் நம்பெருமாளை சேவிக்கிறார். திருக்கையிலே பிடித்த திவ்ய ஆயுதங்கள் வைத்து அஞ்சேல் அப்படின்ற ஒரு கையும் கவித்த முடியும் முகமும் முறுவலும் ஆசன பத்மத்தில் அழுந்தின திருவடிகளும் அப்படியே நிற்க நிலையே நமக்கு தஞ்சம் அப்படின்றார் மணவாள மாமுனிகள். அப்படி ஒரு தனமே இல்லாத ஒரு ஏழையானவன் தனத்தை பார்த்தா எப்படி இருப்பானோ அப்படி ஸ்ரீநிதியான பெருமாளை வைத்தமாநிதி பெருமாளை அவர் பார்த்த உடனே அவரோட சிவந்த திருமுக மண்டலத்தை பார்த்து கஸ்தூரி திருநாமத்தையும் வைத்த கண் வாங்காமல் சேவிக்கிறார். தந்தையும் தாயுமானவர் இவரை அவரும் தான் தந்தையும் தாயுமானவர் இவருக்கு குளிர கடாட்சிக்கிறார். எம்பெருமானை கடாட்சித்து அந்தந்த பிரீதராய் எல்லா திருமாளிகைக்கும் போய் சேவித்து பிள்ளலோகாச்சாரியா திருமாளிகைக்கு போகிறார். அங்கே போய் சேவிக்கிறார். மணவாள மாமுனிகள் அவருடைய திருப்பணிகள் தொடக்கம் இப்பொழுதுதான். வாழி உலகாசிரியன் வாழி அவன் மண்ணுலகம் வாழி உடும்பை என்னும் மாநகரம் வாழி மனம் சூழ்ந்த பேரின்ப மல்க மிக நல்லார் இனம் சூழ் திருக்கம் இருப்பு அப்படின்னு மணவாளன் மாறன் மணமுறைத்தான் வாழி மணவாளன் மண்ணு குலம் வாழி மணவாளன் வாழி முடும்பை நகர் வாழி வடவீதித்தான் வாழி அவன் உரை செய்த நூல் அப்படின்னு அனுசந்தித்து தண்டம் சமர்ப்பித்து திருவரங்கத்துக்கு எழுந்தொழுகிறார் ஆச்சாரிய பீடத்தில் மணவாள மாமுனிகள்.